ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிந்து பைரவி பார்க்க போகிற. சிந்து பைரவியில் வந்துட்டு அதாவது நம்ம அன்னபூர்ணி மயங்கி விழுந்ததுக்கப்புறமா இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடும் காயத்ரிக்கும் இசைக்கும்னு இவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குவார்டர் கோழி பிரியாணி வாங்கி தரேன் எந்தரா அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாழை அப்படின்னு சொல்லிட்டு லுக் விட்றாங்க. யாரா அது கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியம் அப்படியே லைட்டாக கண்ணை திறந்து பார்க்க மூடு 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 காட்டுமா கண்ண மூடு அப்படின்றாங்க. சரி, ஒரு பக்கம் படுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஏன் சொன்னேன், சரி வா காயத்ரியும் ஃபோர்ஸ் பண்ண. அதுக்கப்புறம் சிவா ஒரு பக்கம் அவளுக்கு பிடிக்கல, நீ ஏன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் ஏறி கேட்குறாங்க. எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இவங்க வாயடைச்சு போறாம, அதாவது அன்னபூர்ணி அம்மா மயங்கினதே வந்து இவங்க கல்யாணம் நடக்கலன்னு ஒரு பிட்டை போட்டு விட்டாங்க. டே அம்மா, இவனை கல்யாணம் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் மயங்கிட்டாங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா, நான் கடைஞ்செடுத்தவாமா, நான் தெரு பொறுக்கிமா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி உண்மையை சொல்லிக்குவாங்களே, அந்த மாதிரி நம்ம எஸ்ஐகே பற்றி எல்லாமே தெரிஞ்சுட்டு எப்படிமா கட்டி கொடுப்பாங்க, நீ என்னமா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாப்பிள்ளை தம்பி கொஞ்சம் வேகமாக விறுவிறுப்பாக வர வேணாமா, இவ்வளோ லேட்டாக வரியாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வந்து நின்று அப்படியே வந்து வாசலுக்கு வெளியே நிற்க 10 ரவுடிங்க சேர்ந்து ஹே ஹா ஊ அப்படின்னுட்றாங்க. நல்லா வருவீங்கடா, அந்த காலத்து பாச்சாபாய் படம் பார்த்துருப்பாங்க போல, அந்த மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. சரி, அப்படி ரியாக்ஷன் கொடுத்தாலுமே அங்கே கெட்டி மேலாம் சவுண்டு கேட்டனே, இதுக்கப்புறம் போய் என்னத்தை பண்ண போகிறான் விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே அப்படியே கூட்டத்தில் நெரிசல்லா ஊனுக்கிட்ட இவர் வந்து நிற்க எட்டி பார்க்க அதுக்குள்ள அங்கே தலையை கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதிர்பார்க்கலடா யாரும், எங்களுக்கே கடுப்பாகுது. இந்த எசைக்கு மூஞ்செல்லாம் க்ளோஸ்அப்பில் வச்சு பக்கத்தில் பார்க்க முடியலடா, ஆனால் கடைசியில் என் கழுத்தில் தாலி கட்ட வச்சிட்டிங்களேடான்னு காயத்ரியோட கதறல் எனக்கு புரியுதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறமா என்ன வரதம் ஏற்றா இனி அம்மா அப்படின்னு பாட்டை போட்டுடணும் போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ